அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை பிப்ரவரி 24 ஆப்பிள் நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஸ்டீவன் ஜாப்ஸ், ஆனால் ஷார்ட்டாக ஸ்டீவ் ஜாப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆப்பிள் நிறுவனத்தின் இணை நிறுவனர், கம்ப்யூட்டர் துறையில் புரட்சியை உருவாக்கி வருமான ஸ்டீவன் பால் ஜாப்ஸ் பிறந்த தினம் இன்று. பவுல் ஜாப்ஸ் அல்ல, பால் ஜாப்ஸ். நேற்று மைக்கேல் டெல்லை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு ஆப்பிள் நிறுவனத்தை பற்றி. ரெண்டு பேருமே பிப்ரவரி மாதத்தில் அடுத்தடுத்த நாட்களில் பிறந்திருக்கிறாங்க. அமெரிக்காவின் ஜான் பிரான்சிஸ்கோவில் பிறந்தவர் இந்த ஆப்பிள் நிறுவனத்தோட சார்ந்த இணை நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ். மைக்கேல் டெல்லுமே அமெரிக்காவில் தான் பிறந்திருக்கிறார். 1955 பிறந்தவர். நேற்று பிறந்தவர் 1965. பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த திருமணமாகாத ஜோடிக்கு பிறந்தவர். லிவிங் டுகெதராக வாழ்ந்தவங்களுக்கு பிறந்தவர். பால் ரெயின்ஹோல்ட் ஜாப்ஸ், கிளாரா தம்பதி இவரை தத்து எடுத்தனர். லிவிங் டுகெதர் சன். நூறு சதவீதம் அவர்கள்தான் என் அம்மா அப்பா என்று ஆணித்தரமாக கூறுவார் ஸ்டீவ் ஜாப்ஸ். அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க. என்ன ஒரு வேதனை. இவருக்கு 5 வயதாக இருந்த பொழுது குடும்பம் கலிபோர்னியாவுக்கு குடிபெயர்ந்தது. அப்பா மூலமாக எலக்ட்ரானிக்ஸ் துறையில் நாட்டம் ஏற்பட்டது. இவர் பள்ளி செல்ல தொடங்கும் முன்பே எழுத படிக்க கற்றுத்தந்தார் அம்மா. பள்ளி படிப்பை முடித்தவர் பாதியிலேயே கல்லூரியில் இருந்து வெளியேறினார். எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான வேலைகளை செய்து வந்தார். 1974 ஆன்மீக அமைதியை நாடி இந்தியா வந்தார். நீம் கரோலி பாபாவை தரிசிக்க உத்தரப்பிரதேசம் கைஞ்சி ஆசிரமத்துக்கு தன் நண்பர்களுடன் வந்தார். இந்தியாவில் 7 மாதங்கள் தங்கி பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்றார். பாபாவை தன் ஆன்மீக குருவாய் ஏற்றார். இதுவே அவர் புத்த மதத்தை தழுவ காரணமாக இருந்தது. இவருக்கு 5 வயதாக இருந்த பொழுது குடும்பம் கலிபோர்னியாவுக்கு இடம்பெறுகிறது. அப்பா மூலம் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் நாட்டம் ஏற்பட்டது. இவர் பள்ளி செல்ல தொடங்கும் முன்பே எழுத படிக்க கற்றுக் கொடுத்தார் அம்மா. பள்ளி படிப்பை முடித்தவர் பாதியிலேயே கல்லூரியிலிருந்து வெளியேறினார். எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான வேலைகளை செய்து வந்தார். 1974 ஆன்மீக அமைதியை நாடி இந்தியா வந்தார். நீம் கரோலி பாபாவை தரிசிக்க உத்தரப்பிரதேசம் கைஞ்சி ஆசிரமத்துக்கு தன் நண்பர்களுடன் வந்தார். இந்தியாவில் 7 மாதங்கள் தங்கி பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்றார். பாபாவை தன் ஆன்மீக குருவாக ஏற்றார். இதுவே அவர் புத்த மதத்தை தழுவ காரணமாக இருந்தது. இவர் புத்த மதத்தை தழுவியிருக்கிறார். 1976 வீட்டிலேயே நண்பர்களுடன் இணைந்து ஆப்பிள் கம்ப்யூட்டர் நிறுவனத்தை தொடங்கினார். 1980 நிறுவனத்தின் மகிண்டோஸ் கணினியை அறிமுகம் செய்தார். கருத்து வேறுபாடுகளால் 1985 ஆப்பிள் நிறுவனத்தில் இருந்து வெளியேறி நெக்ஸ்ட் என்ற கணினி நிறுவனத்தை தொடங்கினார். கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் துறையில் சிறந்த நிபுணர்களை கொண்ட லூகாஸ் ஃபிலிம் என்ற நிறுவனத்தை வாங்கினார். அந்த நிறுவனம் பிக்சர் என்ற பெயரில் அனிமேஷன் துறையில் மென்பொருள் தயாரிப்பு மற்றும் உயர்கணி தயாரிப்புகளில் ஈடுபட தொடங்கியது. 1995 முழு அனிமேஷன் திரைப்படம் உருவாக்கும் பணியை டிஸ்னி நிறுவனம் உருவாக்கியது இவருக்கு வழங்கியது. முழு அனிமேஷன் திரைப்படம் உருவாக்கும் பணியை டிஸ்னி நிறுவனம் இவருக்கு வழங்கியது. டாய் ஸ்டோரி என்ற அந்த அனிமேஷன் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. 1996 நெக்ஸ்ட் நிறுவனத்தை ஆப்பிள் நிறுவனம் வாங்கியது. ஜாப்ஸ் மீண்டும் ஆப்பிளில் இணைந்தார். 1998 இவர் வடிவமைத்து பல வண்ணங்களில் வெளிவந்த ஐமேக் கணினி மாபெரும் வெற்றி பெற்றது. லிவிங் டுகெதராக இருந்த ஒரு குடும்பத்துக்கு, ஒரு ஃபேமிலிக்கு பிறந்தவர். ஆப்பிள் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு. கருத்து வேறுபாடு ஆகுது. அதுக்கடுத்து மறுபடியும் ஆப்பிள் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்த்து கொள்ளப்படுறாரு. இதுதான் முக்கியமானது. தொடர்ந்து கணினியின் வேகத்தை வடிவமைப்பதிலும் பல மாற்றங்கள் புதுமைகளை புகுத்தினார். இதைத் தொடர்ந்து ஐபாட்டு, ஐடியூன்ஸு, ஐபேட் மினி ஆகியவை வெற்றி பெற்றன. அமெரிக்காவின் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான மிக உயர்ந்த பதக்கம் உட்பட ஏராளமான பரிசுகள், விருதுகளை பெற்றிருக்கிறார். வறுமை நிலையிலிருந்து கடுமையான உழைப்பாலும் மேதைமையாலும் மிக உயர்ந்த நிலைக்கு வந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் 2011 56 வயதிலேயே மறைந்து விடுகிறார். முக்கியமான ஒரு நபர். லிவிங் டுகெதர் கலாச்சாரம் பழைய காலத்தில் 1955 இருந்திருக்கு.
50 இருந்திருக்கு. அப்போவே ஒரு தம்பதிகளுக்கு பிறந்து 55க்கு முன்னாடியே இருந்திருக்குது. அப்போ ஒரு தம்பதிக்கு இவர் பிறந்து வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம அவரை பற்றி பேசுகிற அளவுக்கு வந்திருக்கிறோம். ஒரு லிவிங் ஒரு அனாதை குழந்தைன்னு கூட இவரை சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி உலகமே இவருக்கு வாடிக்கையாளர். அப்போ உலக மக்கள் அனைவருமே இவருடைய மக்கள். நன்றி, வணக்கம்.